இதில் வந்து பேரோடையெல்லாம் வந்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நீண்ட வரிசையில் வந்து இல்லை மக்கள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. பாருங்க எவ்வளோ ஒரு நீண்ட ஒரு வரிசைன்னு பாருங்க. எல்லாருமே அப்படியே லைனில் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடிய இங்கே பாருங்க. கடவுள் அப்பா, மருதாம்பரம் விட்டோசில் வந்து நிறைய இந்த எரிபொருள் நிரப்பு இடங்கள் இருக்கிறபடியா பரவாயில்ல. இங்காலயம்ல வந்து டேங்கர் வந்து வந்துருக்குது. எங்கே வரையமாப்பா நிற்கிது. ஓகே, இங்கேயும் வந்து இன்னும் பெட்ரோல் அடிக்க வலிக்கிறே இல்லை. இதில் பாருங்க, பெட்ரோல் அடிக்க வலிக்கிறே இல்லை. எல்லாம் பெட்ரோல் இருக்குது. மருதாம்பரம். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இப்போ இலங்கை முழுவதும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு விடயம் வந்து போய்கொண்டிருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு. ஏற்கனவே வந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன, கியூவில் லைனில் வந்து நின்று இந்த எரிபொருளை வந்து வாங்கி கொண்டு போய் தான் இந்த நிலைமைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. மீண்டும் மறுபடியுமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினங்களில் இருந்து இந்த எரிபொருளுக்கான ஒரு தட்டுப்பாடு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த உலக நாடுகளுக்கு இடையே, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து சேர்ந்து ஈரானுக்கு வந்து அடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ என்ன ஒரு இயலை அவங்க சண்டை பிடிக்கிறதெல்லாம் வேற விடயம். ஆனால் என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட மக்கள் அங்கே குண்டு போட தான் வலிக்கிட்டது தான் காரணம். எங்களோட மக்கள் இங்கே எரிபொருள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட போகுது. அதனால் வந்து வாங்க எல்லாரும் வந்து வேலைக்கு வந்து பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போ எல்லா பெட்ரோல் செட்லையும் பெட்ரோல் வர லைனில் நின்று அடித்து அந்த பெட்ரோலை வந்து இழுத்து உள்ளுக்க வந்து பதுக்க வலிக்கிட்டாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு விடயமாக வந்து இப்போ வந்து யாழ்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் போய்கொண்டிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த க்யூவில் நிற்கிறது, லைனில் நிற்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. அப்போ நேற்றைக்கு ஒரு அண்ணவரால் நேற்றைய கொழும்புக்கு வந்து போயிருந்தார். அவருடைய அப்பா வந்து லண்டனுக்கு வந்து அனுப்புறதுக்காக கொழும்புக்கு வந்து போயிருந்தார். அப்போ அந்த கொழும்பு மற்ற பக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெட்ரோல் செல்லில் வந்து லைனே இல்லை. எல்லாருமே வந்து நோமலாக அடிக்கிற மாதிரியே வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தில் நான் அதிகமாக இந்த கொக்குவில், யாழ்ப்பாணம் வேறு பகுதிகளில் வந்து இந்த மக்கள் அதிகமாக நாங்கள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. மற்ற இடங்களில் வந்து பெருசாக இல்லை என்று தான் சொல்லி அந்த அண்ணா வந்து கொழும்புக்கு போயிட்டு வந்துருக்கிறார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கொஞ்சம் பெட்ரோல் இங்கே எல்லாம் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு 20 லிட்டர் கேன் வந்து 2 கேன் வாங்கி 2 கேன் ஃபுல்லாக வந்து ஈஸியாக இருந்தால் அடிச்சுன்னு வரார். அந்தளவுக்கு தான் வந்து இப்போ நிலைமை இருக்குது. எல்லாமே தெரியும். இப்போ ஈரானுடைய தலைவர் வந்து இறந்திருக்கிறார். அதனால் வந்து அங்கே 40 நாள் வந்து துக்க தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால், அதாவது ஈரானுடைய தலைவர் வந்து இறந்திருக்கான்னு சொல்லி சொன்னால் ஈரானை சும்மாவே விடாது. கண்டிப்பாக வந்து போர் வந்து உக்கிரமடையும். அதை விட பார்த்தீங்கன்னா எரிபொருள் விலைகள் வந்து அதிகரிக்கும். உணவு தட்டுப்பாடுகள், ஒரு சில இடங்களில் உணவு தட்டுப்பாடுகள் வந்து சில இடங்கள் ஏற்படலாம். ஏற்றுமதிகள் வந்து இறக்குமதிகள் வந்து பாதிக்கப்படலாம். இப்படியாக நாட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. இன்றைய நாளில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மக்கள் வந்து இந்த இவ்வளவு பேர் இந்த எரிபொருளுக்காக வந்து இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க, இந்த மாதிரி நிலவரங்கள் இப்போ இருக்குது என்றதான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நிலவரங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த A9 வீதியில் வந்து நிற்கிறேன். ஓகே, A9 வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏப்ரன் பெட்ரோல் செட்டு மற்ற இந்தியாவில் இதில் பாருங்க கொக்குவில் இருக்கிற 2 பெட்ரோல் செட் பாருங்கள். பெட்ரோல் செட்டில் வந்து அதிகமாக ஒரு பக்கம் ஆட்டோ கார் வந்து லைனில் நிற்கிறாங்க. மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எரிபொருளுக்காக இந்த பைக்கில் வந்து இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்றது வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நீண்ட வரிசை, யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நீண்ட வரிசையில் வந்து இல்லை மக்கள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரிசையாக இருக்குன்னு பாருங்க. யாழ்ப்பாணம் முழுக்க வந்து இதான் நிலைமை. மக்கள் வந்து பெட்ரோல் வர அப்படியே வந்து லைனில் வந்து நின்று பெட்ரோலை வந்து நிரப்பி செல்கிற அந்த காட்சியை வந்து தான் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதை விட இந்த கேஸ் சிலிண்டர் இதுக்கெல்லாம் வந்து பயங்கர வந்து தட்டுப்பாடு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இல்லை பாருங்கள், இங்கே வரையும் நிற்கிறாங்க. இந்த லைன் வரை இங்கே வரையும் நிற்குது. முட்டாமல் இப்போ நிலவரம் வந்து போய்கொண்டிருக்குது. பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரிசைன்னு சொல்லி. அப்பா
பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு வந்து பாருங்க அதில். ஆனால் லைனில் 2 அடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் செட். கொக்கோவில் வந்து 2 பெட்ரோல் செட்டுகள் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் செட். மற்ற இன்னும் ஒரு பெட்ரோல் செட்டில் என்ன மாதிரி நிலவரம்ன்றதை வந்து அதை காட்டுறேன். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு சுண்ணாகம் வந்து போவோம். சுண்ணாகம் என்ன மாதிரி நிலவரம் என்று சொல்லி பார்ப்போம். மருதாமடம் எல்லாம் என்ன நிலவரம்ன்றதையும் அந்த லைன் வந்து பார்ப்போம். இது வந்து கொக்குவில் தாவடி பார். அந்த பாரு பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்ரோல் செட் தான் நிலவரம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கங்களை பாருங்க. ஆட்டோ வந்து பாருங்க இவ்வளோ பேர் இதில் வந்து லைனில் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே பாருங்க உள்ளுக்குள்ளே. இப்படி நல்ல சீராக வந்து லைனில் வந்து நின்று அடிச்சுன்னு போகிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு நீண்ட ஒரு வரிசைன்னு பாருங்க. எல்லாருமே அப்படியே லைனில் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடிய. இங்கே பாருங்க கடவுள். இங்கே பாருங்க இப்படித்தான் வந்து போகுது. இந்த இங்கே வரைய நிற்கிறாங்க. ஓகே, இது வந்து கொக்குவில் நிலவரம். கொக்குவில் வந்து பெருமளவில் வந்து கியூ வந்து நிற்கிது. இது வந்து கொக்குவில் நிலவரம். இப்போ நாங்கள் இப்படியே வந்து மருதாமடம் அங்கல பக்கம் வந்து போவோம், சுண்ணா பக்கம் வந்து போவோம். என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்றதை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ மருதநாமடம் எரிபொருள் நிலையத்து கிட்ட வந்துட்டோம். இதில் வந்து அப்படியே போய்க்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதில் மருதநாமடத்தையும் வந்து எரிபொருள் வந்து நிரப்புறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து பாருங்கள், அந்த பாருங்கள் உழவு இயந்திரங்கள், ஆட்டோ, இந்த வேன்கள் எல்லாம் வந்து இதில் நிற்கிறத வந்து காணக்கூடிய. இதில் பாருங்கள், இதில் பாருங்கள் பெட்ரோல் வந்து அடிக்கிறாங்க. பெட்ரோல் வந்து டீசல் எல்லாமே வந்து அடிக்கிறாங்க. எல்லாம் வந்துடுது. நேரே பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லை, முடிஞ்சிருந்தது. இப்போ வந்து பாருங்கள் இங்காலெல்லாம் வந்துடுது. இங்கால வந்து வேன், ஆட்டோ எல்லாம் இங்கால பக்கமும் நிற்கிது. 2 பக்கத்துலேயும் வந்து 2 மாறி அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க கடவுள். அப்பா பயங்கர. இதுக்கு வந்து எல்லோரும் வந்து இருக்கிற லைனில் நிற்கிறபடியா இதில் வந்து சரியான ரஃபிக்காக இருக்குது. அதான் பிரச்சனை. இங்கே பாருங்க இந்த பக்கம் முழுக்க அப்படியே லைன் நிற்கிது. இங்கே பாருங்க ஆட்டோ எல்லாம் இந்த பக்கம் தான் நிற்கிது முழுக்க. அப்பா இங்கே பாருங்க பைக்கு. அப்பா எங்கே வரையமாப்பா நிற்கிது. இங்கே வந்து மருதாமடம் பெட்ரோல் செல்லில் வந்து நிறைய இந்த எரிபொருள் நிரப்பு இடங்கள் இருக்கிறபடியா பரவாயில்ல. இங்காலையும் வந்து பாருங்கள் முழுக்க போய் எல்லாம் லைனில் அனுக்கிறாங்க. இங்கால வரை நீண்டு கொண்டே போகுது கூடாது. இங்கே பாருங்க அப்பா எங்கே வரை நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. எந்த கடவுள். ஆமாம், இங்கே இந்த சாப்பாடு கிடையாது, தோட்ட வழி கிட்ட வந்துது. இங்கே வரை வந்து இந்த கடவுள் பாருங்க. எல்லா இடங்களும் பெட்ரோல் வந்துடுது. எங்கட சனந்தான் வந்து பெட்ரோலை வச்சு அடிச்சு இழுக்குது. பெட்ரோலை இழுத்து இந்த நிலையில் நிற்குது. இழுத்து தானே என்ன தான் செய்யுதோ எனக்கு என்ன தெரியுது. என்ன கொஞ்ச நாள் பெட்ரோல் வராது, அடிச்சு சேப்பு மட்டும் சேர்க்குது கூட வச்சாங்க. இதுலலாம் சந்திலெல்லாம் அப்படி நிற்கிறதே இல்லை. ஆகாது சரியான ரஃபிக் ஆகிட்டுது. இங்கே பாருங்க எல்லாம் அப்படி நிற்கிறதே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டியார் அடி எல்லாருக்குமே தெரியும். மருதானோட தாண்டி வர இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது பாருங்கள். இதில் இந்த பெட்ரோல் செட்டில் இன்னும் பெட்ரோல் வந்து விலையில் அதில் எழுதியே வந்து போட்டிருக்குது பெட்ரோல் இல்லையாமன்னு சொல்லி. இங்கே நாங்கள் அங்கஜெண்ட பெட்ரோல் செட்டுக்கு வந்து போய் பார்ப்போம். இந்த மாதிரி நிலவரம்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ அங்கே என்னுடைய பெட்ரோல் செட்டுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் இங்கேயும் வந்து நான் நினைக்கிறேன் பெட்ரோல் இன்னும் வரலை போடாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் பெட்ரோல் வந்து இன்னும் வரலை. ஆனால் இதில் இப்போவே வந்து பாருங்கள் கொஞ்சம் பேர் வந்து லைனில் நிற்க வலிக்கிட்டாங்க. இந்த கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இப்படி நாங்கள் சந்திக்கு வந்து போவோம். சந்தியில் இருக்குது 2 பெட்ரோல் செட் இருக்குது 2. அங்கே போய் பார்த்து பார்ப்போம். இதில் வந்து டேங்கர் வந்து வந்துருக்குது. ஆனால் இன்னும் நாங்கள் வந்து பெட்ரோலை வந்து ராக்கியில் இருக்கு. ஓகே, சுண்ணாக நகரப்பகுதிக்குள்ளே வாரம் பாருங்க. நகரப்பகுதி பார்க்குறாக்கள் வந்து பாருங்க.
இங்காலயம் கடைகள்லாம் இருக்குது, நிறைய கடைகள். இங்கே நிறைய கடைகள் இருக்குது பாருங்க, உடுப்பு கடைகள். இந்த கலர் லைட்டுக்கு வந்துட்டான். தாண்டினா என்ன மாதிரி நிலவரம்ன்றது தெரியும். பாப்போம், எப்படியும் வெயிட் பண்ணணும். ஓகே, சுன்னாகம் எரிபொருள் நிரப்பு நிலையம் நிலவரங்கள் எப்படி பார்ப்போம். ஓகே, சுன்னாகத்துக்கு பார்த்தீங்கன்னா எரிபொருள் வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் பேங்க் இருக்குது. இந்த ஹோல்சேல் பேங்க்குக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்காலயம் ஒன்று இருக்குது. 2 பெட்ரோல் செட் இருக்குது பக்கத்தில். சுண்ணாத்தில் எரிபொருள் இன்னும் அடிக்க வலிக்கிறே இல்லை. இதில் கொஞ்சம் மக்கள் நிற்கிறாங்கல்ல பாருங்க, கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ஆனால் 5 பெட்ரோல் இல்லை. அதுக்கு முன்னுக்கே இன்னொரு பெட்ரோல் செட்டும் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேயும் இன்னும் பெட்ரோல் அடிக்க வலிக்கிறே இல்லை. இதில் பாருங்கள், பெட்ரோல் அடிக்க வலிக்கிறே இல்லை. ஆனால் இதில் ஒரு சில ஆட்டோகள் பைக் இதில் லைனில் நிற்கிறத காணக்கூடிய இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படித்தான் நிலவரம் போய்கொண்டு இருக்குது. இங்கே பைக்கெல்லாம் வீட்டிலலாம் நிற்கிது பாருங்க. அவங்க வரையும் திரும்பி வரைக்கும் லைன் நிற்கிது. ஓகே, இதுதான் நிலவரம். இப்போதைக்கு நிறைய இடங்களுக்கு பெட்ரோல் வந்துருக்குது. வந்த இடங்கள்லாம் மக்கள் பெட்ரோல் தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டாந்துருக்குறாங்க. அடித்து உள்ளுக்கு பதுக்குறாங்களோ எங்களுக்குன்னா தெரியலை. ஏன்டா இப்போ இனி பெட்ரோல் தட்டுப்பாடுகள் ஏற்படும்னா மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, முக்கூட்டி வேலைக்கு போகணும், வேறு இடங்களுக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்வாங்க, பெட்ரோல் நெடுக லைனில் நிற்கிறான்னு சொல்லி போட்டு அடித்து எங்கள்கிட்ட ஆக்கள் எடுத்து வைக்கிறேன், நாங்கள் கூட எடுத்து வைக்கிறது தான், அது உண்மைதான். ஆனால் எங்கள்கிட்ட ஆக்கள் வேலைக்கே டாக்டர் போயிடுவாங்க. அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனாலும் ஜாழ்ப்பாணத்தில் எல்லாத்துலேயும் ஒரு சுறுசுறுப்பு, அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக பெட்ரோல் வந்தோன்னு இருக்குது. என்ன எங்களை மக்கள் அடித்து அதை பதுக்கிறதால எனக்குன்னா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கோ எனக்கு நான் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நேற்று நாளில் டீசல் 4 ரூபா விலை கூடி இருக்குது, 3 ரூபா 4 ரூபா விலை கூடி இருக்குது. பெட்ரோல் 1 ரூபாயினால் விலை கூடி இருக்குது. இதான் இப்போ இருக்கிற நிலவரங்கள். இன்றைய யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி நிலவரம்ன்றதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இனி என்ன நடக்கும்ன்றதை இனி வருகின்ற நாட்களில் வீடியோ பதிவுகளில் பார்ப்போம். காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய். மருதான் மேடம், இப்போ நாங்கள் மரவோட செட்டுக்குள்ளே நிற்கிறதில்ல பாருங்கள். இதில் பெரலோடையெல்லாம் வந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடிக்கிற ஆக்களுக்கு பெரலோடையெல்லாம் வந்துக்கிறாங்க எல்லோரும். இதில் எல்லாருக்குமே டீசல் அடிபட்டு கொண்டு இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பெட்ரோல் எல்லோரும் அடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் பாருங்கள், இதில் ஒரு செட், இதில் ஒரு பம்ப் இருக்குது, அங்கால ஒரு பம்ப் இருக்குது, அங்கால ஒரு பம்ப் இருக்குது. எல்லாத்துலேயும் பாருங்கள், இதில் 2 பம்ப் இருக்குது. போட்டு அடி நடக்குது. இந்த பாருங்க, அங்காலையும் அடித்து வந்துக்கிறாங்க. அந்த எல்லாம் பெட்ரோல் இருக்குது. மருதாவோட பெட்ரோல் செல்லில் அடிக்கிறா அடிக்கலாம்.